நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் திரு தங்கவரதராஜன், நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறேன். ஆந்திரால உங்க கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு தான் முதல்ல இந்த சர்ச்சையை முன்வைக்கிறாரு. ஜெகன் மறுக்கிறாரு. இதுல பாஜகவினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இங்க தமிழ்நாட்டினுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா பேசுகிறார். இது ஒய்எஸ்ஆர் ராஜசேகர ரெட்டியினுடைய மகனினுடைய மதவெறி ஆட்சியில உலக இந்துக்கள் போற்றும் ஒரு கோயில்ல கொடுக்கிற பிரசாதத்துல நெய்யில மாட்டு கொழுப்பு கலந்திருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அவர் முன்வைக்கிறார். அதுவும் சொல்லும் போதும் ஒய்எஸ் ராஜசேகர ரெட்டின்னு சொல்லல, சாம்வேல் ராஜசேகர ரெட்டியினுடைய மகனுடைய மதவெறி ஆட்சியில் அப்படின்லாம் அதை மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு திரு தங்கவரதராஜன்? வணக்கம் திருப்பதி. அதாவது எனக்கு முன்னாடி திவாகர் பேசினார் சுகுநாதன். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தளவுங்க நாங்க இது இன்னைக்கு ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டு என்பது சாதாரண அரசாங்கத்தை இன்னைக்கு அரசாங்கத்தை நடத்துற அவர் ஒரு ஆளுகின்ற ஆண்ட அரசாங்கத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது பாஜக அரசியல் செய்தில்லைங்க. இந்த எந்த ஒரு இந்துக்களுடைய அவமதிக்க உலகத்துல வாழக்கூடிய கோடான கோடி இந்துக்களுக்கு அவங்களுடைய நம்பிக்கையை யார் சிதைத்தாலும் அங்கே குரல் கொடுக்க ஒரு கட்சி இருக்கும்னு சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சி இருக்க முடியும். நாங்க கடந்து போக முடியாது. சாதாரண குற்றச்சாட்டா ஒரு ஆளுகின்ற அரசாங்கம் ஒரு ஆண்டு அரசாங்கத்தை பார்த்து சொல்லுகின்ற பொழுது எப்படி நாங்க பார்த்துக்கொள்ள முடியும்? அப்ப நாங்க எங்க இந்துக்களுக்கு எங்களுடைய நம்பிக்கையை நீங்க சிதைத்தீங்கன்னு சொன்னா அதை குரல் கொடுத்தா அந்த விமர்சனத்தை எப்படி அப்படின்றது புரிந்து கொள்ள முடியும் திரு தங்கவரதராஜன். ஆனா என்னோட கேள்வி என்ன அப்படின்னாக்கா, பிரச்சனை ஒரு கலப்படம் அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. ரெண்டு தரப்பும், ஒரு தரப்பு சந்திரபாபு நாயுடு இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. சப்ளை பண்ண அந்த நெய் நிறுவனம் அதை மறுக்கிறாங்க. மறுபடியும் ஃபர்தர் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. இட் இஸ் ஸ்டில் இன் ஹோல்டு. நமக்கு தெரியாது, இன்னும் ஒரு 3-4 நாட்கள் கழித்து வரலாம். அது அனிமல் ஃபேட்டா, மாட்டு கொழுப்பு இருந்ததா, இல்லை தாவர எண்ணெயா, இல்லை என்ன ஃபேட்டு அப்படின்றது நமக்கு இன்னும் தெரியும். இன்னொரு 3-4 டெஸ்ட் எல்லாம் அது கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ரிசல்ட் வரும்னு வைங்க. பிரச்சனை இட் இஸ் ஸ்டில் ஆன், போயிட்டு தான் இருக்கு. இன்னும் நமக்கு ரிசல்ட் இதுதான், மாட்டு கொழுப்பு தான் இருக்கு அப்படின்னு தெரியாத பட்சத்தில் அந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கும் போதே இதை அரசியலாக்குவதன் அவசியம் என்ன இருக்கு? திடீர்னு இந்துக்களுடைய மனது புண்பட்டு விட்டது, இங்க மதவெறி ஆட்சி நடக்குது அப்படின்னு அதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எங்க மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் தொடர்ந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க ஆலய விஷயத்துல அவர் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆலய பாதுகாப்புன்ற ஒரு இதே நடத்தியிருக்காரு. அவர் தொடர்ந்து பார்த்திருக்காரு. எந்தெந்த ஆலயத்துல தொடர்ந்து முறைகேடு நடக்குது, இந்துக்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு தலைவர் எங்களுடைய மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா. அவருடைய கருத்தை குறைத்து மதிப்பிட முடியாது, குறைத்து இது பண்ண முடியாது. அவருடைய சந்தேகத்தை எழுப்புகின்றார். எனக்கு அரசாங்கத்தின் ஏன்னா அவங்க ஜக்மோகன் ரெட்டி காலத்துல அவங்க அப்பா இவரோட அவங்க தந்தை காலத்துல இருந்து ராஜ் ரெட்டி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த திருப்பதி தேவஸ்தானம் மீது நிச்சயமாக ஜக்மோகன் ரெட்டிக்கு இருக்குதோ இல்லையோ அவர் தந்தைக்கு பாத்தீங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தின் மீது எப்பயுமே ஒரு வேற பார்வை இருந்தது. அதேதான் எங்களுடைய ஹெச்ராஜா இது பண்றாரு. நான் கேட்கிறேன், இன்னைக்கு நாங்க சந்தையை தான் எழுப்புறோம் சார். நீ பழனி ஆலயமா இருக்கலாம் சார். இப்ப ஏஆர் திண்டுக்கல் நிறுவனங்க சார், ஏஆர் டைரி சார் இன்னைக்கு பழனியில நாங்க சந்தேகம் தான் எழுப்புறோம். இது குற்றச்சாட்டு சந்தேகம் எழுப்புறோம். எழுப்பக்கூடிய சந்தேகம், நீங்க எழுப்பக்கூடிய சந்தேகம் வீணா ஒரு அன்ரெஸ்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்ற அது உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அது ஆந்திரால நடக்கிற ஒரு பிரச்சனை. பழனி பஞ்சாமிர்தம் தனியா இருக்கு, ஆந்திரா லட்டு தனியா இருக்கு. அந்த நிறுவனம் தான் இங்கேயும் நெய் சப்ளை பண்றாங்களோ அப்படின்ற அந்த கேள்வியை எழுப்புறதுக்கு பின்னாடி என்ன அரசியல் நோக்கம் இருக்கும் அப்படின்னு ஏன் பாரதிய ஜனதாவுக்கு தெரியாதா? இப்ப நான் கேட்கிறேன் சகோதரி வரோம். இப்ப நீ பழனியுடைய அறக்கட்டளை உறுப்பினரா ராசே என்பது யாரு? சந்தேகம் தான் எழுப்புறோம். ஐம்பெரியசாமி வேண்டப்பட்டவர்னு சொல்றோம். பின்னாடியுமே அரசியல் நோக்கம் தான் இருக்குன்னு சுகுணா திவாகர் பார்வை முன்வைக்கிறாரு. அது அவருடைய நேரடியான விமர்சனம் இல்லையா? அவரு விமர்சனம் வைக்கிறப்ப நாங்களும் பதில் சொல்லித்தானே ஆகணும். அதே போல இன்னைக்கு இருக்கிற சேகர் பாபுக்கு அது வேண்டப்பட்ட ராஜசேகர் நாங்களும் ஒரு சந்தேகம் எழுப்புறோம். முன்னாடி திரு வரதராஜன், சந்தேகம் எழுப்புறதுக்கு முன்னாடி நெய் எல்லாமே அங்க பிரசாதத்துக்கு செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஆவின்ல இருந்து தான் கொள்முதல் செய்யறாங்க அப்படின்ற ஒரு சின்ன பேக்ரவுண்ட் செக் கூட பண்ணாமையா வினோத் பி செல்வம் அந்த மாதிரி ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு? ஏங்க நான் கேக்குறேங்க, இன்னைக்கு பாஜக பல சதைகளை எழுப்பலன்னு சொன்னா இந்த அறநிலையத்துறை இந்த இந்துக்கள் அனுமதிக்கணும். கேள்வி பதில் இப்ப மனசாட்சியோட சொல்லுங்க, எத்தனை இடத்துல நெய் தீபத்துக்கு பதில் டால்டாவில கலந்து இந்த இடத்துல மோசடி நடக்குதுன்னு பாஜக குற்றச்சாட்டுது. அப்ப வினோத் பி செல்வமா இருக்கலாம்,
எங்களுக்கு ஹெச்ராஜாவா இருக்கலாம், பாஜக நிர்வாகிகள் வந்து சந்தேகம், நீங்க எங்களுக்கு மிகப்பெரிய இந்து அறநிலையத்துல மோசடி நடக்குதுன்னு நாங்க சொல்றோம். நீங்க அந்த கேள்வி வரப்ப தமிழகத்திலயும் இது நடக்குதுன்னு நாங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம் இல்லையா? அதனாலதான் இந்து அறநிலையத்துறை ஆலயத்திட்டு வெளியேறு அப்படின்னு நாங்க சொல்றோம். இந்துக்களுக்கான ஒரு நம்பிக்கையான, நீங்க பழனி விஷயமா இருக்கலாம், பழனியில உண்மையாக வந்து மாணவர்கள் முருக பக்தர்களை கலந்துட்டாங்க. நீங்க சந்தேகம் எழுப்புறது வேற, அது ஒரு குற்றச்சாட்டு மாதிரி போகும்போது அதுக்குதான் அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க, டிஃபமேஷன் வேற போட்டுருக்காங்க, வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க செல்வகுமார் மீது. புரியுது. இந்த ஆளு அரசாங்கத்தை பத்தி எது கேட்டா பாஜக காரங்க வந்து எந்த வழக்கு போட்டாலும் சந்திக்க தயாரா இருக்கிறோமா? நீங்க எந்த வழக்கு வேணாலும் போடுங்க, என்ன வேணாலும் சிறையில் வைங்க, ஆனா எங்களுடைய உரிமையை எனக்கு விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க எங்க வேணாலும் வைங்கன்ற, சிறையில வைங்க, என்ன பழி வாங்குங்க, அதெல்லாம் நாங்க சட்ட ரீதியா சந்திச்சுப்போம். அதுக்காக வந்து கடந்து நாங்க போக மாட்டோம். அதனாலதான் இங்க வினோத் சிவமா இருக்கலாம், திரு ஹெச்ராஜாவா இருக்கலாம், மத்த நிர்வாகிகளா வந்து அதுதான் வந்து சொல்றோம். அதனால நீங்க அரசாங்கம் அழுகின்ற அரசாங்கம் உங்களுக்கு தெரியும் இது மத உணர்வுகள் அப்படின்னு வரும்போது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. அப்போ அது தொடர்பா ஒரு சந்தேகம் அப்படின்னு எழுப்பும்போது அதுக்கு பின்னாடி என்ன ஆதாரங்கள் அப்படின்னு கூடவா யோசிக்காம ஒரு சந்தேகத்தை எழுப்புவாங்க பாரதிய ஜனதாவினர்? நாங்க அதாவதுங்க ஆதாரம் இல்லாம எதுவும் நாங்க சொல்ல மாட்டாங்க. நீங்க டெஃபர்மேஷன் போட்டுங்க, நீங்க வந்து நான் அதை வந்து நாங்க வழக்க சந்திக்கிறோம் சொல்றோம். நாங்க வந்து எப்ப இருந்தா கொள்முதல் பண்றோம்னு இல்ல, இப்ப நான் இருக்கிற மத்த விஷயங்கள் சொல்றேன் இல்லையா? இப்ப ஹெச்ராஜ் அவர்கள் பேசுற வச்சுக்கமா இருக்கலாம். நீங்க பொலிட்டிக்கல் இந்து அறநிலையத்துறை வந்து ரொம்ப புனிதமா இருக்குன்னு சொல்றீங்க. இந்த இடத்துல நிச்சயமாக இந்த விரோதத்துக்கு ஒரு துறையாக இருக்குதுன்னு பாஜக தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறோம். அதனால இப்ப அதான் சொல்லணும், இப்ப டால்டா வந்து எத்தனை நெய் தீபத்துக்கு பதில் டால்டா தீபம் ஏற்றப்படுதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக குற்றச்சாட்டு வைக்கிறேங்க. இது வந்து நடக்குதுங்க, நெய்க்கு பதில் வந்து டால்டா கலக்கப்படுது, இதுதான் எங்க குற்றச்சாட்டு. நாங்க வந்து இந்துக்களுக்காக குரல் கொடுப்போம். இந்து அறநிலையத்துறை என்பது இங்க வந்து சரி குற்றச்சாட்டு வைக்கிறோம். என்ன வழக்கு நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard